இன்றைக்கி வீடியோவில் இந்த குளிருக்கும் பனிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து உரித்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா வறுத்து தான் நம்ம அந்த குழம்பு செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு விதை மல்லி, அதே ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, சாப்பாட்டு அரிசி, இது எல்லாத்தையும் மிதமான தீயில் லைட்டாக சூடேற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்தா போதும். இதை வறுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் வச்சு ஆற வச்சிடலாம். இதை பொடி மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அதே கடாயிலேயே தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம உரித்து வச்ச அந்த வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு லைட்டாக சுருங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சு அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய பூண்டும் வெங்காயமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். குழம்புல பூண்டு நிறையா இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு நம்ம எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்தாலும் அந்த காரம் நம்மளுக்கு தெரியாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் அந்த பூண்டு வெள்ளைப்பூடோடையே நம்ம வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நம்ம இப்போ சேர்த்த அந்த குழம்பு மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் வெள்ளைப்பூடு வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலேயே மிதமான தீயில் நம்ம வதக்கணும். இப்போது ஒரு 2 செகண்டுக்கு வதக்கினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கணும். அந்த வெள்ளைப்பூடு வெங்காயத்தில் நம்ம சேர்த்த அந்த குழம்பு மிளகாத்தூள் அந்த ஃப்ளேவர் எல்லாம் மசாலா கொதிக்கணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச அந்த மிளகு சீரகம் அதெல்லாம் பொடிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அந்த பொடியோடு அரைச்சி ஏற்கனவே நம்ம சேர்த்த அந்த மிளகாத்தூள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு காரம் அந்த அளவெல்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த அந்த விழுது அதோட பச்சை ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா ரெடி ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த அளவுக்கு கெட்டியானதும் கரைச்சி வச்ச புளி உப்பு எல்லாமே தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் தான் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சா போதும். ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது நல்லா திக்காக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு சாப்பிட முடியாமல் தொண்டை வலி பனி காலத்தில் இந்த குளிர் காலத்துக்கு இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக இந்த மிளகு குழம்பு செய்யும் போது சில நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது. அந்த டைமில் பசியே இல்லாத டைம் கூட இந்த குழம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சளி அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி பண்ணிடும். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி மட்டும்தான் நான் இதில் கரைச்சி சேர்த்துருக்கேன். ரொம்ப நம்மளுக்கு புளி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த குழம்புக்கு கொஞ்சமாக புளி கரைசல் நம்ம சேர்த்தா போதும். இப்போ குழம்பு ஆல்ரெடி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதும் இந்த புளி கரைசலையும் சேர்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாம் எந்த அளவு வேணுமோ அதளவு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்தாலும் இதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சா போதும். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணாலும் நேரம் ஆக ஆக இது கொஞ்சம் கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம இதில் நிறைய எல்லாமே வறுத்து அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த குழம்பு ஈஸியாக நம்மளுக்கு கெட்டி ஆயிரும். இதே மாதிரி புளி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த குழம்பு செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்டாலும் சரி 2 நாள் கழித்து வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிடும் போது தான் இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குழம்பு பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஃப்ளேவரில் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினான இதே கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த மிளகு காரத்தை பேலன்ஸ் பண்ணும். இந்த வெல்லத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப காட்டமாக நமக்கு தெரியாது. நான் இந்த பதத்தில் எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆனதுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது நேரானதும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகும். நீங்களும் ஒரு தடவை இந்த மிளகு குழம்பு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.